1986 ஃபர்ஸ்ட் டிசம்பரில் தான் இதயம் நல்லெண்ணெய் ஆஸ் அ பிராண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு முத லான்ச் ஆகுது. அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு கலர் டிவி அறிமுகமாகும். அது வரைக்கும் வீடுகளில் கலர் டிவி அப்படின்றதே கிடையாது. ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்டும் அப்போ தான் புதுசாக லான்ச் ஆகுது. எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு விளம்பரம் அப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அந்த ஜான்வரி 1987 தைப்பொங்கலுக்கு தான் எங்களுடைய விளம்பரம் வருது டிவியில். ஸோ அன்றைக்கு ஒரே ஒரு டிவி தான், ஒரே ஒரு சேனல் தான், ரிமோட் கிடையாது. ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது வெளியில் தெருக்களில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரீச் இன்னும் பெட்டராக இருந்தது. அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் வாஸ் மச் ஈஸியர் அண்ட் பெட்டர். இன்றைக்கு வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ஓடிடி, எத்தனை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், எத்தனை சேட்டலைட் மீடியா சேனல்ஸ். ஸோ எதில் விளம்பரம் கொடுக்க முடியும், எதில் விட முடியும், வாட் இஸ் தி கேல்குலேஷன் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அட்வர்டைஸிங்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் அ வெரி பிக் சேலஞ்ச். பட் அதுக்கும் நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது, நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. எந்த ப்ரோக்ராமில் எப்போ போட்டால் எப்போ ஆடுக்கு நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் நம்ம இதயம் கம்பெனி பொறுத்தளவில் அந்த அட்வர்டைஸிங் பட்ஜெட்லேருந்து மெல்ல மெல்ல நாங்கள் வந்து we have diverted and we are using the advertising at the point of sale of the customer. சூப்பர் மார்க்கெட்டில் அல்லது எக்ஸிபிஷன்ஸில் கஸ்டமர் எங்கே இருக்காங்களோ அங்கே எங்கள் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் இன் பர்சன் அங்கே இருப்பாங்க. அதுக்கு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கலாம். எங்கே கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அங்கே நாங்கள் போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். எங்கே ஒரு ரீச் பெட்டராக இருக்குமோ அங்கே அதிகமாக பண்ணுறோம்.